நாளைக்கு தருகிறேன் என்று நான் சொல்லக்கூடாது. நாளைக்கு நான் இருக்கணும், ரெண்டாவது நீங்க இருக்கணும், மூணாவது 1000 ரூபாய் என்கிட்ட இருக்கணும், நாலாவது தருவதற்கு மனசு இருக்கணும். அது நிறைய மாற்றுகள் இருக்குதுல, எல்லாம் இருந்தா தான் என்னால தர முடியும். அப்ப நாளைக்கு 1000 ரூபாய் தர்றேன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? குர்ஆன் சொல்லுகிறது, நாளை இதை செய்வேன் என்று நீங்கள் எதை சொல்வதாக இருந்தாலும் இறைவன் நாடினால் என்பதையும் சேர்த்து சொல்லுங்கள். அதான் இன்ஷா அல்லாஹ் அர்த்தம். இன்ஷா அல்லாஹ் அர்த்தம் என்னன்னு கேட்டா, நாளை தருகிறேன் இன்ஷா அல்லாஹ், இறைவன் நாடினால். நான் இப்ப நினைக்கிறேன், இறைவனும் அதை நாடணும், அதுக்குரிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எனக்கு அமைச்சு தரணும். அவன் நாடுனா தான் எனக்கு செய்ய முடியும்னு சொல்லி அடிக்கடி முஸ்லீம்கள் அதை பேசுவாங்க. அவங்க அரபில சொன்ன உடனே நீங்க என்ன பண்றீங்க, நான் தர்றேங்கிறாரு இவரு அப்படிங்கிறீங்க. அது பின்னாடி இன்ஷா அல்லாஹ் சொல்றாரு அவரு. ஆனால் அதை உங்களுக்கு அந்த அரபு சொல்லா இருக்கிறதுனால அதனுடைய மீனிங் தெரியாதனால பண்றீங்க, நான் தர்றேங்கிறார், தன்னை முன்னிறுத்துறாருன்னு நினைக்கிறீங்க. அப்ப நாளை நடப்பதை பற்றி எந்த முஸ்லீம் பேசினாலும் சரி இன்ஷா அல்லாஹ்னு சேர்த்து தான் பேசுவாங்க. நம்ம ஜெயகாந்தன் எழுத்தாளர் இருக்காரு, அவர் கூட அவரே இது ஈர்க்கப்பட்டு எது பேசினாலும் இன்ஷா அல்லாஹ் சொல்லுவார். அந்த நாளை நடப்பதை பத்தி பேசினார்னு சொன்னா அவருடைய பேச்சுக்கள்ல இன்ஷா அல்லாஹ் நாளை வருகிறேன்னு சொல்லுவார். அவர் ஏன்னு கேட்டா நல்ல வார்த்தை அவருக்கு ஈர்த்து இருக்குது, கரெக்ட் தான், அது இறைவன் நாடினா தானே செய்ய முடியும், இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அதை எடுத்துக்கிறாங்க. அப்ப நாளை நடப்பதை பற்றி நாங்க பேசும் பொழுது இறைவன் நாடினால் என்பதை சேர்த்து பேச சொன்னால் ஆணவம் வர, ஆணவத்துக்கு வழி இல்லை. இது நாளை நடக்கிற மேட்ரு, நடந்து முடிஞ்சது வைக்குவோம். நாளைக்கு நடக்கிறதுக்கு இப்படி சொல்லணும், நடந்து முடிஞ்ச ஒரு மேட்டரா இருக்குமே, ஆனால் அப்ப மாஷா அல்லான்னு சொல்லணும். இன்ஷா அல்லான்னா இறைவன் நாடினால் அப்படின்னு அர்த்தம். மாஷா அல்லான்னு சொன்னா இது இறைவன் நாடியது, நான் நினைச்சது இல்ல, நான் வெட்டி முடிச்சிட்டேன், நான் இல்ல, அவன் நாடனா நடத்திட்டான். மாஷா அல்லான்னு சொன்னா இது இறைவன் நாட்டப்படிதான் நடந்ததுன்னு அர்த்தம். இன்ஷா அல்லான்னு சொன்னா இறைவன் நாடினால் நடக்கலாம் அர்த்தம். அப்ப எதிர்காலத்தை பற்றி ஒரு முஸ்லீம் பேசும் பொழுது அப்பவும் அல்லாஹ்வை, கடவுளை, ஏக இறைவனை முன்னிறுத்தி பேசணும். சென்ற காலத்தை பற்றி பேசும்பொழுது ஆணவம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அவன் திட்டம் தான் இது, அவனால நடந்திருக்குது. இது என்ன குழப்பம் வருதுன்னு கேட்டா, அதை அவங்க அரபுல சொல்லிக்கிறாங்க, குழப்பம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நடக்குதா? மாஷா அல்லாஹ் நல்லபடியா முடிஞ்சிருச்சுமாங்க, நல்லபடியா முடிச்சுட்டேன், மாஷா அல்லாஹ் நல்லபடியா முடிச்சுட்டேமாங்க. அப்ப மாஷா அல்லாஹ் தான் இறைவன் விரும்பிய பிரகாரம், இறைவன் நாட்ட பிரகாரம், இறைவன் உதவி செஞ்ச பிரகாரம், அவனுடைய திட்ட பிரகாரம், தீர்மான பிரகாரம் நான் நடத்தி முடிச்சுட்டேன்னு அர்த்தம். அதனால் அப்படி இல்லாமல் சில பேர் நீங்க சொல்ற மாதிரி இருப்பார்களே, ஆனால் அவர்கள் இஸ்லாத்தின் பார்வையில் குற்றவாளிகள். நீங்க சொல்ல இல்லாம எல்லாரும் அப்படி சொல்லாம சொல்ல முடியாது. இன்ஷா அல்லாஹ் சொல்லாத முஸ்லீம் இருக்கிறான், அவன் இறைவனை புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். மாஷா அல்லாஹ் சொல்லாத முஸ்லீம் இருக்கிறான், அவன் சரியா இறைவன் சொல்லிக் கொடுக்கப்படலை, இஸ்லாம் சரியா அவன் உள்ளத்துக்கு போகவில்லை. அப்படிப்பட்டவர்கள் யாராவது உங்களுக்கு இந்த வட்டத்தில் கேட்டதுனால இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க இனி மாத்திக் கொள்வார்கள், இனிமேல் அப்படி சொல்ல மாட்டார்கள். நான் தான் சொல்லக்கூடாது. ஒரு இஸ்லாமியன் எந்த ஒரு பெரிய சாதனையை செய்தாலும் என்னால் என்று சொல்லவே கூடாது, அது பெரிய குற்றம். இறைவனால் என்றுதான் சொல்லணும். எனது பெயர் அருள், நான் ராமநாதபுரம் ஊரை சேர்ந்தவன், இங்கு புதுக்கோட்டையில் வசித்து வருகிறேன். நான் கேட்கப்படும் கேள்வி, இந்து மதத்தில் ஈஸ்வரன், கிறிஸ்துவ மதத்தில் இயேசு, இஸ்லாம் மதத்தில் நபிகள், இப்படி ஆண்கள் பெண்கள் என்று இருக்கின்றனர். ஆனால் கடவுள் என்பது ஆணா பெண்ணா? இதுதான் என் கேள்வி. அவர் என்ன கேட்கிறாருன்னா, கடவுள்ங்கிறீங்களா அது ஆணா பெண்ணான்னு கேட்கிறார். அப்ப நல்ல கேள்விங்க. கடவுளை பற்றி நம்ம தெளிவா விளங்கிறதா இருந்தா இதுதான் முதல் விளங்க வேண்டிய விஷயம். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் கடவுள் அது ஆணா பெண்ணா என்று நான் கேட்கிறேன். இந்த மைக் இருக்கிறது, இதுல ஆண் பெண் என்று நம்ம கற்பனை பண்ண முடியுமா? முடியாது. இது மைக், அவ்வளவுதான். இது இதுக்கு இன்னொரு ஜோடி தேவைப்பட்டாதான் அதுக்கு ஆண் பெண் பேசவே வரும். அது மட்டுமா இருக்கக்கூடிய பொருள்களா இருந்தால் அதுல ஆண் பெண்ணு கற்பனை பண்ண முடியாது. குர்ஆன்ல இறைவனை பற்றி சொல்லும் பொழுது அவனுக்கு துணை இல்லை, அவனுக்கு இணை இல்லை, அவனுக்கு ஜோடி இல்லைன்னு சொல்லப்பட்டிருச்சு. எப்ப ஜோடி இல்லைன்னு சொல்லிடுறோமோ அப்ப அது ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. எந்த ஒரு பாலினத்திலும் கடவுள் அடங்க மாட்டார், ஆண்பாலையும் கடவுள் அடங்க மாட்டாரு. ஆண் என்று நீங்கள் சொன்னால் அவருக்கு பொண்டாட்டி வேணும், பெண் என்று நீங்கள் கடவுளை சொன்னீர்கள் புருஷன் வேணும். சரியா? அது அப்படி கடவுளுக்கு அல்லாவுக்கு மனைவியும் இல்லை, அல்லாவுக்கு புருஷனும் இல்லை. அப்ப அல்லாவுக்கு கணவன் இல்லை மனைவி இல்லைன்னு சொல்ற காரணத்தினால பிள்ளையும் கூட இல்லை. இதனால மனைவி மக்கள் இல்லைன்னு சொல்லும் பொழுது புருஷன் பொண்டாட்டி இல்லைன்னு பிள்ளையும் இல்லைன்னு ஆயிடுது. இப்படித்தான் இஸ்லாம் சொல்லுகிறது. ஆனால் ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கும்,
அப்ப ஆணு இல்ல பெண்ணும் இல்லைன்னா எதுக்கு அவன் சொல்றீங்க? அதுக்கு தான் அவர் கூட கேட்டிருப்பாரு நினைக்கிறேன். கடவுளை பத்தி பேசும்பொழுது என்ன பண்றோம், கடவுள் சொன்னான், இறைவனே அப்படின்லாம் நம்ம கூப்பிடுறோம். பொம்பளையா சொல்ல மாட்டேங்கிறோம், ஆம்பளையா தான் என்ன செய்யறோம், பேசிக் கொண்டிருக்கிறோம். இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான் அப்படி சொல்றமே தவிர இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டேங்கிறோம். அப்படி இருக்கிற நேரத்தில் அப்ப கடவுள் ஆண் மாதிரி ஆகுதுன்னு கேட்கிறாங்க. இது பத்தி கொஞ்சம் தெளிவா விளங்கிக்கணுங்க. நம்ம தமிழ் மொழியில, இது தமிழ் மொழியில தான் இந்த சங்கடம் உங்களுக்கு வரும், பல மொழியில வராது. நம்ம தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும் ஆண்களை குறிப்பதற்கு என்று ஒரு சொல்லு வச்சிருக்கிறோம், பெண்களை குறிப்பதற்கு என்று ஒரு சொல்லு வச்சிருக்கிறோம். ஆணும் பெண்ணும் இல்லாத, அதாவது அகரிணையை குறிப்பதற்கு ஒரு சொல்லை வைத்திருக்கிறோம். உதாரணமா ராமசாமி ஆம்பளை வந்தான் இன் போடணும். ஆம்பளையா இருந்தா என்ன பண்ணணும், ராமசாமி வந்தான், அப்துல் காதர் வந்தான், இப்ராஹிம் வந்தான், முத்துசாமி போனா இன் போடுவோம். ஆம்பளையா இருந்தால் இன் அவன் அப்படின்னு போட்டு பேசுவோம். பொம்பளையா இருந்தாலும் வைங்களேன், அப்ப என்ன செய்வோம், காமாட்சி வந்தால் இல் போட்டுருவோம், பாத்திமா போனால் இல் போட்டுருவோம். அப்ப ஆம்பளையா இருந்தா இன்னு சொல்லுவோம், பொம்பளையா இருந்தா இல்லன்னு சொல்லுவோம். இது இல்லாம மனித இனத்தை சேராத பொருளா இருக்குன்னு வைங்க, அகரிணை பொருள் மனித இனத்தை சேராதா இருந்தா அது ஆணோ பெண்ணா எதா இருந்தாலும் அதுன்னு போட்டுருவோம். ஆடு வந்தது, கிடா வந்தாலும் ஆடு வந்ததுதான், பெட்டை ஆடு வந்தாலும் வந்ததுதான். வந்தான்ட்டு போட மாட்டோம்ல, காளமாடு வந்தான் பசுமாடு போனால்னு சொல்லுவோமா, காளமாடு வந்தது பசுமாடு வந்ததுதான், வணங்குதா? அதுல இன்னும் இல்லு கிடையாது. மனிதனை தவிர மற்றதை பற்றி பேசுவதாக இருந்தால் தூணா தான் போடணும். வந்தது போனது செத்தது அழுதது அப்படின்னு தூணாவுல பேசுவோமே தவிர இன்னும் போட மாட்டோம். இல்ல இந்த 3 தானே மொத்தம் இருக்குது. மைக்கு உடைந்ததுன்னு சொல்லுவோம், மைக்கு உடைந்தான் என்று சொல்ல மாட்டோம். அப்ப மனுஷனா இருந்தா ஆம்பளைக்கு இன் போடுவோம், பொம்பளைக்கு இல் போடுவோம். மனுஷனை தவிர எதை பத்தி பேசினாலும் சரி அது தூணா தான் போடுவோம். இதுதான் நம்ம லாங்குவேஜ்ல இருக்குது. இப்ப கடவுள் வந்துட்டார், இப்ப கடவுளை பத்தி பேச வேண்டி இருக்குது. இப்ப கடவுள் கடவுள் வந்தது, கடவுள் போனதுன்னு சொல்லலாம். 3 தானே இருக்குது. இப்ப நம்ம பாஷையில கடவுளை பத்தி சொல்றதா இருந்தா 3 ஸ்டைல்ல தான் சொல்ல முடியும். ஆடு செத்தது மாதிரி கடவுள் வந்தது, கடவுள் போனது, கடவுள் நம்மளை படைச்சது அப்படின்னு ஆடு மாடு மாதிரி சொல்லணும். ஏன்டா ஆடு மாடு ஆக்கிட்டீங்க அப்படி சொன்னோம்னா என்ன செய்வாங்க, ஆடு மாடு மாதிரி பேசிட்டீங்க கடவுளை போய் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரி, அதை விட்டு என்ன செய்வோம், கடவுள் சொன்னால், கடவுள் நம்மளை படைத்தால் அப்படின்னு சொன்ன பொம்பளை ஆக்கிட்டீங்க. அப்புறமேல அப்படி இல்லைன்னு இன்னும் போட்டோம்னா ஆம்பளை ஆக்கிட்டீங்க. சரி, இந்த 3 தவிர 4 என்ன ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். அதாவது 3ல எதை சொன்னாலும் கேள்வி வருது. சரி, 3ஐயும் விட்டுருவோம். அது இன்னும் சொல்ல வேணாம், அவன் சொல்ல வேணாம், அவன் என்று சொல்ல வேணாம். கடவுளுக்கு மட்டுமே சொல்வதற்கு ஒரு சொல்ல உண்டாக்குங்க. இல்ல, நான் ஒரு ஆள் உண்டாக்குனா பாசையாவாது. நம்ம அப்பமாட்ட முன்னாடி உண்டாக்கின்றதான் பாசையாகும். இப்ப நான் உண்டாக்குனா நான் ஒரு ஆள் தான் சொல்லிட்டு இருக்கணும், நீங்க அதை ஏத்துக்கிற மாட்டீங்க. அது ஆல்ரெடி உண்டாக்கப்பட்டு இருக்கணும். அப்ப உண்டாக்கப்படலை. இப்ப என்ன பண்ண வேண்டி இருக்குது, நம்ம ஒரு நெருக்கடிக்கு தள்ளப்பட்டுட்டோம். இந்த 3ல ஒண்ணுதான் சூஸ் பண்ண வேண்டிய நிலையில் இருக்கிறோம். நம்ம கடவுளை பத்தி பேசுறதா இருந்தா கடவுள் வந்தது, அல்லது கடவுள் வந்தால் கடவுள் வந்தான், இதான் சொல்ல முடியும். 4வது இருக்கா? இல்ல. அப்ப நம்ம என்ன பண்றோம், இருக்கிறதுலயே எது உசத்து என்று மனுஷன் நினைக்கிறானோ அதுதான் கழுத குதிரை மாதிரி போயிடுது. கடவுள் வந்தது போனதுன்னா ஆடு மாடு ஆக்கிட்டேன்றான், வந்தால் போனால் சொன்னா பொம்பளை ஆக்கிட்டேன்றான். பொம்பளை ஆம்பளை தான் இருந்தா கூட ஆம்பளை தான் வசதி நினைக்கிறான் மனுஷன். அதனால என்ன பண்றோம், இருக்கிறதுல ஆம்பளைக்கு உள்ள சொல் வசதியா இருக்குது, அதையே நம்ம கடவுளுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கு காரணம் நம்ம மொழியில இல்லைங்கிறது தான். கடவுள் ஆம்பளை ஆக்குறதுக்கா இல்ல, நல்லா வணங்கிக்கிறோம். கடவுளை ஆம்பளை ஆக்குறதுக்கு இல்ல, இருக்கிறதுல தான் உன்னை எடுத்து போட்டுக்கிற முடியும். கடைக்கு போறோம், எந்த கடையுமே இல்ல இந்த ஊர்ல, சட்டை வச்சுக்கிறான், 40 இருக்கு, 45 இருக்குது, 38 தான் எனக்கு வேணும். இல்ல, நான் என்ன பண்றது, ஒரு கடை தான் அந்த ஊர்ல இருக்குது, 45 இருக்கு, 42 இருக்கு, 40 இருக்கு, என் சைஸ் 38. இப்ப நான் என்ன பண்ணுவேன், 40 எடுத்துக்கிறேன், இருக்கிறத எடுத்துக்க முடியும். என் சைஸ் கிடைக்கல, 38 சைஸ் தயாரிக்கல, நான் என்ன பண்றது, 40 கொடுப்பான்னு கேட்பேன். 42 எனக்கு ரொம்ப பெருசு, 45 அதுக்கு மேல பெருசு, நான் 38 சைஸுக்காரன், எனக்கு ஒரு 40 கொடு. 38 தான் வேணும். இல்லையே, உங்க கடையில் 38 இல்ல, நான் என்ன பண்றது. அப்ப உங்க கடையில, தமிழ் கடையில 38 இல்ல, அதனால 40 விஷயம் வழங்கிருச்சா. அந்த மாதிரி தான் அவன்கிறமே தவிர கடவுள் ஆம்பளைங்கிறதுக்காக நம்ம இன்னும் போடல. இருக்கிறதுல ஒண்ணு வேற வழி இல்லை. அதான். என்னுடைய பேர் ஜெயக்குமார், கிருத்திகையில் இருந்து வந்திருக்கேன். கடந்த கால வரலாற்றை பார்க்கும்போதும் தற்போதைய நிகழ்ச்சியில பார்க்கும்போதும்
இஸ்லாம் என்பது ஒரு மதம் சார்ந்த அரசியல் கட்சி என்பது ஒரு கருத்து இருக்கின்றது. அது மட்டுமல்ல, அரசியல் விஸ்தரிப்புக்கான நடவடிக்கையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்து இருக்கின்றன. உதாரணமாக சொல்ல போனால், தாய்மொழி பற்றுதல் இல்லாமல் தமிழ் மொழியை தங்களுடைய பெயரை வைத்துக் கொள்ளாமல் அரபு மொழியை தங்களுடைய பெயரை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்து இருக்கின்றன. இது குறித்து உங்களுடைய கருத்து என்பது என்னுடைய கேள்வி. இது முக்கியமானது. உங்களுக்கு தமிழ் பற்று முஸ்லிம்களுக்கு இல்ல ஏன்னு கேட்டா, பேரை பூரா வந்து நாங்கெல்லாம் ராமசாமின்னு தமிழ்ல வச்சிருக்கிறோம், நீங்க அப்துல் காதர் அரபில வச்சுக்கிறீங்க, இப்ராஹிம் வைக்கிறீங்க. ஏன் தமிழ்ல பேரை வச்சிருக்க வேண்டியதானே? தமிழ்நாட்டில் இருக்கும்போது தமிழை தாய்மொழியா கொண்டு இருக்கும்போது தமிழ் தான் உள்ள பேசுறோம். அப்ப தமிழை மதிக்காம நீங்க பேரை பூரா அரபில வச்சுக்கிறீங்களே, அது